நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. வார தொலைக்காட்சி நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை நான் நல்லா விசாரிக்க வந்திருக்கிறேன். நீங்களும் இந்த நல்லா விசாரிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன கருத்து பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம இந்த வாசிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது மிகவும் குறைந்து போயிருக்கிறது இல்லைங்களா? நிறைய நேரம் மொபைல் கையில் வச்சுருக்கிறோம், அதில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், நேரம் போகிறதே தெரியல இல்லைங்களா? ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது. உடனே மொபைல் எடுத்துகிட்டு அதை எதாவது பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? இன்னொன்று யோசிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது வாசிக்கணும், அதாவது தினமும் வாசிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தணும். இன்றைக்கி புக்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. அதனால் அப்படியும் சரி, இல்லை புத்தகங்களை நூலகத்திலேருந்து எடுத்தும் கூட, இல்லை விலைக்கு வாங்கியும் கூட நம்ம வாசிக்க முயற்சி எடுக்கணும். குறிப்பாக பெற்றோர்கள் தினமும் வாசிக்கணும். முதல்ல விவிலியத்தை வாசிக்கணும், சரிங்களா? விவிலியத்தை வாசிக்கணும். இந்த விவிலியம் மிகப்பெரிய பொக்கிஷம், நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டி, நம்முடைய வாழ்க்கையின் மொழி. ஆனால் அந்த விவிலியத்தை நம்ம எந்த அளவுக்கு வாசித்துருக்கிறோம்? எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது, எவ்வளோ உண்மைகள் இருக்குது, எவ்வளோ அன்றாட அனுபவங்கள் இருக்குது. இதை படித்தாலே நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம், வாழ்வதற்குரிய அருளையும் ஆற்றலையும் பெறலாம். அதற்கு முதல்ல நம்ம விவிலியத்தை வாசிக்கணும். பெற்றோர்கள் தினமும் தனித்தனியாக விவிலியத்தை வாசிக்கலாம். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் விவிலியத்தை வாசிக்க முயற்சி எடுப்பார்கள். இது ஒரு வழி. மற்றும் ஒன்று, குடும்பமாக அமர்ந்து தினமும் ஒரு பக்கம் அட்லீஸ்ட் அந்த குழந்தையை வாசிக்க சொல்லி எல்லாரும் கேட்கலாம். அப்போ என்ன ஆகும்? டெய்லி அந்த பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு அதிகாரமோ இல்லை ஒரு பகுதியோ வாசிச்சுட்டு எல்லாரும் கேட்டு அதை நம்ம பழக்கி கொள்ளும் பொழுது அந்த விவிலிய வாசிப்பு என்பது ஒரு குடும்ப வாசிப்பாக மாறும். அது நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். குழந்தையும் கற்றுக்குறாங்க, எல்லாரும் கற்றுக்கிறோம். ஒரு நல்ல டிஸ்கஷன் கூட குடும்பத்தில் வரும். குழந்தைங்க கேட்கலாம், இது ஏன் இயேசு சொன்னார், இது ஏன் கடவுள் இதை செஞ்சார் அப்படின்னும் போது அங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். குடும்பத்தில் ஒரு கலந்த ஆலோசிப்பு இருக்கும். இது நல்லதொரு உறவுக்கு வழிவகுக்கும், சரிங்களா? அதனால் வாசிப்பு என்பது மிகவும் தேவை. அதில் முதலில் விவிலியத்தை வாசிக்க பழகுங்கள். இந்த மெத்தட்லாம் நீங்கள் கடைபிடிக்கலாம். அதற்கப்புறம் குழந்தைகளுக்கு கதைகள் வாசிக்கிறதுக்கு நல்ல கதை புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. கட்டுரைகளை வாசிக்க பழக்குங்கள். அப்படியே நிறையா வாசிக்க அவர்களுக்கு நல்ல அறிவு பெருகும். அப்போ தான் எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாக அவர்கள் உருவாவார்கள். நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மொபைலுக்குள்ளேயே நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய அறிவு ரொம்ப சுருங்கி போயிடும். விரிவாகணும் அப்படின்னா நிறையா வாசிக்கணும். அது விவிலியத்திலிருந்து நீங்கள் தொடங்கலாம், சரிங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திங்க. வாசிக்கக்கூடிய பழக்கத்தை பெற்றோர்கள் நீங்கள் கடைபிடியுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், சரிங்களா? அதனால் இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா விசாரிக்கலாம். முதல்ல யார் வராங்கன்னு பார்த்துருவோமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நலமா? நீங்க நலமா? நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கள். அப்படின்றீங்க எல்லாரும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்குறதுல, பேசுகிறதுல. உங்களை பேர்லாம் அறிமுகப்படுத்திக்கங்க, தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். என் பேர் லூர்தி ஏசுராஜன். ம் என்னோட பேர் போன்ஸ் பிரேமா. என் பேரு ஆரோக்கியஸ்ரீங்க ஃபாதர். என் பேர் அலோசியஸ் குழந்தைராஜன் ஃபாதர். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? கொடைக்கானல் சார். கொடைக்கானல். கொடைக்கானல் திரு ஆண்டவர் பங்கு ஃபாதர். மூஞ்சிக்கல். மூஞ்சிக்கல். ஓகே ஓகே, சிறப்பு. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னு தோணும்? உங்க பாட்டுங்க, ம் அப்புறம் திவ்ய ஆசீர்வாதம் 10:30 பார்க்குவேன் ஃபாதர். ம் சரி. ஆலயம் அறிவோம், ஆ நலம் தானா. சரி, இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை கொடுக்குது ஃபாதர். நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தை வேரூன்றி இருக்க செய்யுது. இந்த காலத்துல எப்படி டிவி வந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல நம்ம மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த டிவி மூலமாக விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் செய்யுது. ஐயா சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க மாதா டிவியை பற்றி சொல்லுங்கள். ஃபாதர், மாதா டிவியில் நான் காலையில் 6 மணிக்கு மாஸ் பார்ப்பேன் ஃபாதர். சரி. மனசுக்கு திருப்தி, மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் மன நிறைவாகவும் காலையில் நல்லா இருக்கும் ஃபாதர். அது எனக்கு ரொம்ப நிறைவான நாளாக இருக்கும் அன்னைக்கு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாதர். மாதா தொலைக்காட்சி பார்க்குறதுனால நம்ம என்னென்ன கற்றுக்குறோம்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துக்கும் சரி, இல்லை சமூகத்துக்கும் சரி, என்ன கற்றுக் கொடுக்குது மாதா டிவி? மாதா டிவினால மக்களுக்கு இதனால மக்களுடைய மனநிலை ஒரு சில நிதானப்படுத்தப்படுது. அதாவது பல இதுகள் மாற்றங்களுக்கு நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்குது ஃபாதர். எனக்கு மக்களுக்கு அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்கிறதை நாங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. சரி சரி சரி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, உங்கள் பகுதிகளில் மாதா தொலைக்காட்சியெலாம் மக்கள் பார்க்குறாங்களா? எல்லாமே பாப்பாங்க, பார்க்குறாங்க. மாதா டிவி ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பா மதுரையில ஃபர்ஸ்ட் கொடைக்கானல நான் சேர்ந்தேன் ஃபாதர். ஓ சூப்பர், சிறப்பு, நன்றி. வருஷம் அந்த இது வந்துடும் ஃபாதர். சரி, இது புக்கு மாதிரி வந்துடும். சரி 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 சரி. மாதா தொலைக்காட்சி உண்மையிலேயே மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அதை அழகாக சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். துன்பத்திலும் இன்பத்திலும் நல்தந்தையாய் கருணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் துன்பத்திலும் இன்பத்திலும் நல்தந்தையாய் கருணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திடைய உன்னின்றே பிரியாமல் நோயும் ஆண்டிருப்பே நான் என்றும் ஆண்டிருப்பே. சிறப்பு, அருமை அருமை அருமை, அட்டகாசம், அழகாக பாடினீங்க. எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக இருந்துச்சு, கேட்பதற்கு இனிமையாக இருந்துச்சு. மகிழ்ச்சி, நன்றிகள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. அமைதியை, மகிழ்ச்சியை ஆண்டவர் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றி நன்றி, ரொம்ப சந்தித்ததில் மகிழ்ச்சி. தொடர்ந்து ப்ரே பண்ணிக்குவோம் ஒருத்தர் மற்றவருக்காக. நன்றி.
மரியே வாழ்க. மரியே வாழ்க. மாலா தொலைக்காட்சி நண்பர்களே ஐயா லூர்து ஜேசராஜ் குடும்பத்தினர் கொடைக்கானல்லேருந்து பேசுனாங்க. அவங்க நல்லா கூலாக தான் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் நம்ம சூடாக தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது, அப்படி தான் நிலைமை. ரொம்ப நல்லாவே பேசுனாங்க. நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மாலா தொலைக்காட்சியினுடைய அனுபவத்தை, அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நம்மோட பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதனால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், உங்களுடைய பகிர்தலுக்கு நன்றிகள். தொடர்ந்து மாலா தொலைக்காட்சி இணைந்திருங்க என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். சரியா? சரி, அடுத்த அன்பரை கூப்பிட்டு சரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலம், நாங்கள் நலம். நீங்களும் நலமா? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கறதுல, பேசுறதுல. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. சுகுமார். நாங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில சென்ட் ராக்ஸ் சர்ச்சு பங்கு சேர்ந்தவங்க. நாங்க ஓகே. சென்ட் ராக்ஸ் தூய் ஆரோக்கியநாதர். நாங்க சென்னை போர்ட் எம்ப்ளாயி. நான் போர்ட் ட்ரஸ்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சொல்லுங்க, மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. மாதா டிவி ரொம்ப 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 அருமையான நிகழ்ச்சிகளை நீங்க கொடுக்குறீங்க. மாதாவுடைய பெருமைகளை, உங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை, ஆலயம் அறிவம் நம்ம போத சர்ச்சை பத்திலாம் நீங்க காட்டுற சர்ச்சை வச்சுதான் நான் பாதங்களை நான் கான்டாக்ட் பண்றேன். அது ஒரு பெருமை மாதா டிவிக்கு. மாதா டிவி ஒரு குடும்பத்துக்கு எப்படி உதவியா இருக்குது? எங்க குடும்பத்துக்கு ஜபங்களுக்கு உதவுது. ஜபங்கள் எல்லா திருத்தலத்துங்களும் நடக்கின்ற நம்ம பூசைங்களை பாக்குறோம் நாங்க. அது இல்லாம சின்ன குட்டி பசங்களுக்காக நிகழ்ச்சி போடுறீங்க, பெரியவங்களுக்காகவும் போடுறீங்க. இன்னும் ஜபங்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளா நீங்க போடுறீங்க. ரொம்ப முழுக்க 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 நம்ம இந்த ஒரு கத்தோலிக்க திருச்சபையில இந்த மாதிரி ஒரு மாதா டிவி ஏற்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி. சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற நேயர்களும் எல்லாமே இந்த மாதா டிவி பயன்பெறாங்க. பயன்பெறாத ஒரு குடும்பமே இல்லை. கிறிஸ்தவ நம்ம சம்பந்தமான ஜபங்களை இந்த கோயிலுக்கு போகாதவங்களும் இந்த மாதா டிவியை பார்த்து கோயிலுக்கு போக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மாதா டிவியில பார்த்தாங்க, ரொம்ப நல்லா சொல்றாங்க. நம்ம வாரம் நம்ம கோயிலுக்கு போகணும், டெய்லி போனோம், மாசம் பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாமே மக்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற டிவியா இருக்குது ஃபாதர். இதுங்க ரொம்ப அருமையான டிவியை நீங்க மாதா கொடுக்குறாங்க. இன்னும் அதை உலக லெவலுக்கு இது இன்னும் ஃபேமஸ் ஆகுறதுக்காக நாங்க மாதாவை ஜெபம் பண்றோம் ஃபாதர். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். ரொம்ப அழகா பாடினீங்க. வெரி சிறப்பு. ஆனா நீங்க பாடினீங்க, உடனே சேர்ந்து இன்னும் சில பேர்லாம் பாடினாங்களே, யார் அவங்களாம்? பேர பசங்களும் பாடுவாங்க, அவங்க சூப்பர் சிங்கர் பாடுங்க. மற்றவங்களா பேர் சொல்லுங்க. குட்டீஸ் நீங்களா பேர் சொல்லுங்க. சரி, என் பேர் கோகுல்ராஜ். ஓகே. பாப்பா? ஹன்சிகா. உங்க பேரு? ஓகே. நீங்களா சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? பக்தி பாடலுக்கு பசங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்களும் நிறைய கத்துப்பாங்க. அதை பார்த்து இன்னும் நிறைய பாட்டுங்கன்னா அவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும். ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். நல்லா பாடுவாங்க. வெரி குட். சரி தம்பி, நீங்க என்ன படிக்கிறீங்க? 6th ல இருந்து 7th போறேன். ஓகே. பாப்பா? சென்ட் கெவின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடுங்க, கேட்கலாம். கல்வாரி காயமானதா இயேசப்பா என் பாவம் மணியானதா, கல்வாரி சாபமானதா இயேசப்பா என் பாவம் கோரமானதா, பிழைகள் செய்தவன் நான் என்னையும் அன்போடு அணைப்பீரே,
விலகி போனவன் நான், என்னையும் மன்னித்து அணைப்பீரே. கல்வாரி காயமானதா, இயேசப்பா என் பாவம் மணியானதா. கல்வாரி சாபமானதா, இயேசப்பா என் பாவம் போரமானதா. பாவம் நிறைந்திருந்தேன், இருந்தும் விருந்தி வாழவில்லை. தீமைகள் தெரிந்திருந்தேன், இருந்தும் விருந்தி வாழவில்லை. நீர் சிலுவை மீதில் சிந்திய ரத்தம் என்னை கழுவிடுமே. பணியும் நாளோ மீட்பின் வாசல் என்னை தழுவிடுமே. கல்வாரி காயமானதா, இயேசப்பா என் பாவம் மணியானதா. கல்வாரி சாபமானதா, இயேசப்பா என் பாவம் கோரமானதா. சூப்பர், என்ன அருமையா பாடுறீங்க. யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டெலாம்? கிளாஸ் போற மாஸ்டர். ஓ, ரொம்ப அழகு, ரொம்ப சிறப்பாக பாடுறீங்கப்பா. ரொம்ப கேட்கவே இனிமையாக இருக்குது. முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. சரி, உங்களை குறித்து வச்சுக்குவோம், மாதா டிவியில் உங்களை பாட வைப்போம். சரிங்களா? சிறப்பு சிறப்பு. இந்த பாடணும் அப்படிங்கிற ஆர்வத்தை உங்களுக்கு வளர்த்து விட்டது யார் வீட்டில்? எங்க தாத்தா, டாடி, தாத்தா எல்லாரும். ஓ, ஸோ இசை குடும்பம், இசை குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நல்லா நல்லா சிறந்த பாடகர்களாக நீங்கள் வர்றதுக்கு நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம், வளர வாழ்த்துறோம் கட்டாயமாக. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. இந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள் மழையாக பொழிவாராக. நல்ல திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த திறமைகளில் அவர்கள் வளர்ந்தோங்கி நல்ல சிறப்பான முறையிலே நல்ல எடுத்துக்காட்டான, அதே நேரத்திலே திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் முன்னேற்பாடான, அதே போல வளர்ச்சியான விதத்தில் எடுத்துச் செல்வதற்கான நல்ல பிள்ளைகளாக இவர்களை ஆண்டவர் வளர்த்தெடுத்து வழிநடத்துவாராக. குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் எப்பொழுதும் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ தொடர்ந்து மாத தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. சந்திக்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து ஐயா சுகுமார் அவருடைய குடும்பத்தினர் பங்கெடுத்தாங்க. குறிப்பாக அந்த குழந்தைகள் திடீர்னு தான் வந்தாங்க, அங்கே இருக்கிறதே தெரியல. வந்தால் என்ன அழகாக அசத்தலாம் பாட்டெலாம் பாடினாங்க. ரொம்பவே சிறப்பு, ரொம்பவே சிறப்பு. அதாவது இந்த குழந்தைகள் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதுக்கு மாதா தொலைக்காட்சி துணையாக என்ன செய்ய முடியுமோ கட்டாயம் வாய்ப்புகளை வழங்கலாம். இதுபோல் திறமை மிக்க குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நல்ல வழியை நம்ம காமிக்கணும். சரிங்களா? அந்த குடும்பத்தில் சிறப்பாகவே ஒரு இசை குடும்பமாக பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்து வருகிறார்கள். அதனால் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படியும் மாதா தொலைக்காட்சியும் துணையாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த அன்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் சாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நலமா? நீங்க நலமா? நலம் சாமி. நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் எட்கர். என்னோட பேர் லீனா. நாங்க அரக்கோணத்திலிருந்து பேசுறோம். அரக்கோணங்களா? அரக்கோணம். எங்களுடைய பங்கு சேக்ரட் சர்ச் அரக்கோணம். ஓகே, சிறப்பு. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனதில் ஒரே லைனில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே லைனில் சொல்லணும்னா
பாலம், இணைப்பு சொல்லுவாங்க. Bridge. இணைப்பு. பிரிட்ஜ், பாலம், இணைப்பு. சூப்பர். ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? திரு அவையில என்ன நடக்குது, மத்த சூழல் எங்களை தாண்டி உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத எங்க வீடு தேடி வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மாதாச்சாரம். மாதாச்சாரம் மட்டும்தான் எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதனால எனக்கு வந்து அந்த இணைப்பா மாதா அப்படின்னாலே இணைப்பு. மாதா சேனல் எங்களுக்கு ஒரு நல்ல இணைப்பா. மாதா டிவி நிகழ்ச்சிகள் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிகள், எதெல்லாம் நீங்க விரும்பி பார்ப்பீங்க? காலையில பூசை நிற்பாங்க, அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம ஆராதனை பார்ப்போம், எடுத்து வாசி பார்ப்போம், மிக முக்கியமா வேட்டிகன் டாப் 10 அது பார்ப்போம், அது கம்பல்சரி பார்ப்போம். எனக்கு வந்து அடரேஷன் அண்ட் டாப் 10 வேட்டிகன். ஓகே. திரு அவையில என்ன நடக்குது அதை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவோம். பைபிள் இன்ஸ்பிரேஷன் எப்படி திருவிவிலியம் வாசிக்கணும், அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் த பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் அது எப்படி செயல்முறையில் வாட் டஸ் இட் மீன் டுடே அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப். இதை நாங்கள் கண்டிப்பாக கற்றுக்குறோம் மாதா டிவி. ஓகே, அழகாக சொல்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய சமூகத்துக்கோ என்ன உதவியாக இருக்குது, எப்படி உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா பூசை பார்க்க முடியாத ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முதியோர்கள் படுக்கையில இருக்கிறவங்க பூசை பார்த்து நிறைய தடவை பூசை பார்க்க முடியாத சூழ்நிலையில வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பூசை பார்த்துக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா கிடைக்கும். பைபிள் வாசிக்கும் போதும் அதோடைய பின்னணிகள் நமக்கு தெரியுது, அதுக்கு யூஸ் ஆகுங்க. எப்பவுமே அந்த இணைப்பு இருந்துகிட்டே இருக்கும். திரு அவைக்கும் நமக்கும் இருக்க அந்த க்ளோஸ்னஸ் மாதா சேனல் மூலமா அந்த க்ளோஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அப்டேட்டடா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால, நமக்கு ஒண்ணுமே தெரியாம இல்லாம அப்டேட்டடா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மாதா சேனல் மூலமா தான் அது எங்களுக்கு 100% அது கிடைக்கும். ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக பேசுனீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொடர்ந்து பாருங்க, அப்பொழுதுதான் அதோட தொடர்பு நமக்கு இருக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். இதனால குடும்ப வளர்ச்சியும் பங்கு வளர்ச்சியும் ரெண்டு இணைந்ததாக இருக்கும். திரு அவைக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். மாதாவை பத்தியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தியும் விவிலியத்தை பத்தியும் இன்னும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். முடவான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடவான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமானும் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமானும் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. சூப்பர் 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 சூப்பர். அழகாக பாடினீங்க, அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. அதேபோல் உங்களுடைய முன்னும் பின்னுமாக உங்களுடைய வலது இடதாக மேலும் கீழுமாக இருந்து ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக, பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அரக்கோணத்திலேருந்து சகோதரர் எட்கர், சகோதரி லீனா 2 பேரும் ரொம்ப அருமையாக பேசினாங்க. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மாதா தொலைக்காட்சியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாலம், இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுடைய அன்பான பகிர்தலுக்கு. இன்று பங்கெடுத்த எல்லாருமே குடும்பமாக பங்கெடுத்தீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே போல்
மாறா தொலைக்காட்சி மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குது, நல்ல ஒரு இணைப்பு பாலமாக இருக்கின்ற அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால் உங்களுடைய அனுபவங்களுக்கு நன்றிகள், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். சரிங்களா? சரி, நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியில் இணைந்திருக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். மாறா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். மாறா தொலைக்காட்சியை பார்த்துட்ருக்கிறீங்க, மாறா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, மாறா தொலைக்காட்சி ஏதாவது ஒரு வழியில் தாங்கி பிடிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நன்றிகள். இந்த மாறா தொலைக்காட்சி அப்படிங்கிறது ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அதேபோல் துறவரத்தார், இறை மக்களாகிய நீங்கள் எல்லாரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி. அதனால் எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் அந்த மாறா தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருக்கிறது, ஊடக வழியில் இறையாட்சி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய கரம் சிறப்பான கரம், தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால் எப்பொழுதும் எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு உண்டு. நீங்களும் மாறா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம்? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 26 முதல் 33 வரை. இன்றைக்கி திருப்பலியில் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை இதுதான். என்ன ஆண்டவர் சொல்கிறார்? அஞ்சாதீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். அஞ்சாதீர்கள் சொல்லி நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார், துணிவை கற்றுத்தருகிறார். புரியுதுங்களா? அதனால் இது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலான்னா, அருமையான இறைவார்த்தை 28வது வசனம், மத்தேயு 10:28. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது. அதே போல் இன்னொன்று அழகாக சொல்கிறார். என்னென்னா மத்தேயு 10:31, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். இவ்வளோ அழகாக சொல்கிறார். மனிதர்களாகிய நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, கடவுளின் சிறப்பான அழைப்பை பெற்றவர்கள், அதான் மேலானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பயப்படாதீங்கப்பா அப்படின்னு தைரியம் கொடுக்குறார், நம்பிக்கை ஊட்டுறார். இன்றைக்கி தேவையில்லாமல் யாராருக்கோ பயந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? யாராருக்கோ பயப்பட தேவையில்லை, கடவுளுக்கு பயந்தால் போதும். அதான் இன்றைக்கி முக்கியம். புரியுங்களா? அதனால் நம்ம நேர்மையாக இருந்தோம், உண்மையாக இருந்தோம், எல்லாரையும் சமமாக அன்பு செய்தோம், மதித்தோம் அப்படின்னா யாருக்குங்க பயப்படணும்? பயப்படவே தேவையில்லை. நம்ம உண்மையாக இருந்தால் கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க? புறக்கணிக்க தான் செய்வாங்க. நேர்மையாக இருந்தால் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கு எதுக்கு பயப்படணும்? நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம், கரெக்டாக போயிட்டுருக்குறோம் இல்லையா? அப்படின்னாலே கடவுள் இருக்கிறார். கடவுள் சொல்கிற வழியை விட்டு வேறு வழியில் போனால் தான் பயப்படணும். சரிங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திங்க. இன்றைக்கி இறைவார்த்தை சொல்லியிருக்கக்கூடியதை எப்படி செயல்படுத்தலான்னு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, சரி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியில் பல பேர் வராங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வரணும், உங்களுடைய கருத்துக்களை பகிரணும். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ இந்த நம்பருக்கு. அதே போல் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சி வைங்க. குறித்து வச்சுக்கிட்டு நாங்களே உங்களை அழைக்கிறோம், நல்லா விசாரிக்கிறோம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய பிரசனத்தை அருளி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். நேர்மையோடும் உண்மையோடும் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்த ஆண்டவர் இதோ நம் முன்னே நிற்கின்றார். அவரை கண்டுகொள்வோம். ஆண்டவரே, உம்மை பார்க்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய அன்பில் எப்பொழுதும் நாங்கள் திளைத்திருந்து நீர் காட்டிய வழியில் நாங்கள் செல்ல ஆசைப்படுகிறோம்.
நீரே முன்னிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியறலும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி